இவரை நான் வெளியிலேருந்து இது அவர் செம்மையாக இருப்பார், பாடி செம்மையாக இருக்குது. பிக் பாஸ் லைவில் சாந்திரா பாருவை பற்றி பேசுன விஷயந்தான் வந்து இது கேட்டு பாருங்க. ஏன்னா பாரு வந்து பிரஜின் மேலே செம்ம லவ்வாக இருக்காங்களா. பிரஜன் வந்ததுலேருந்து பாரு பிரஜனை வந்து ரசிக்கிறாங்களா. பாடி செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பாரு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாந்திராக்கிட்டே சொல்லியிருக்காங்களா, பார்த்தியா உன் புருஷனை சைட் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா, உனக்கு வெக்கமா இல்லை சாந்திரா? பாரு வந்து என்ன சொன்னாங்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்புறம் என்ன டேஷ்க்கு நீ அவ கூட இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த? உனக்கு வேணும்னா ஒருத்தவங்களை வந்து அவ்வளோ நல்லதாக சொல்லுவேன். இதுவே நீ சண்டை போட்டா இல்லை வெறுத்துட்டா என்ன பண்ணுவேன்? இருக்கிறதுலே வந்து இந்த பர்சன் தான் வந்து வர்ஸ்ட் கேரக்டர் அந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுவேன். சாந்திரா எல்லாமே வந்து உங்கள் கேம் பிளே. ஆனால் மற்றவங்களோட கேரக்டர் வந்து இப்படி சீப்பாக வந்து சொல்லி வந்து உங்களோட கேம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. பாரு உங்கள் முன்னாடி தானே இத்தனைக்கும் எல்லா விஷயம் சொல்லியிருக்காங்க, கலாய்க்கிற மாதிரி தானே பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் ஏன் வந்து நீங்கள் பாருவை ஃபஸ்ட்லேயே வந்து தடுக்கலை? பாருக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிங்கல்ல, குட் டச் இது பேட் டச் இது, அப்படி பேட் டச் பண்ணால் நீ ஏன் வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு. ஏன் இப்போ உங்கள் புருஷனை பற்றி பாரு இந்த மாதிரி நினைக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் வந்து இவ்வளோ நாளாக வந்து அவகிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க சொல்லுங்கள். பாரு வந்து ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்கா, மனசில் பட்டது அப்படியே சொல்லிடுவா. இது வந்து எது கலாய்க்கிறது எது சீரியஸ் அது கூட உங்களுக்கு தெரியாதா? இதே மாதிரி தான் வந்து பிரஜன் அவுட் ஆன போது திவ்யா தான் ரீசன். திவ்யா வந்து வேறு மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சு ஒரு 3 வாரம் இருந்தீங்க. இப்போ அந்த விஷயம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பாரு மேலையா? 2 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தது. அவளை வந்து கொஞ்சினீங்க, இப்போ எங்கே போச்சு? பாரு என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்களே நிறைய பேர், அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்காதா? ஒரு பொண்ணோட கேரக்டர் வந்து இந்த மாதிரி சீப்பாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இவெல்லாம் வந்து ஒரு பொண்ணா என்ன? உன்னோட புருஷன்கிட்ட அவள் தப்பாக பிஹேவ் பண்ணுறா, இல்லை அவள் தப்பாக பார்வை பார்க்குறான்னா அப்படியே நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியிருக்கணுமே. இவ்வளோ நாள் விட்டுட்டு உன்னோட கேமுக்காக இல்லைனா உன்னோட கண்டென்ட்டுக்காக இன்னொருத்தைய வந்து சீப்பாக பேசுகிறல்ல, நீ வந்து எவ்வளோ கீழ்த்தனமானவ யோசிச்சு பாருங்க சாந்திரா. பார்வை பற்றி உலகத்துக்கே தெரியும், எல்லாமே வந்து அவள் டிரான்ஸ்பரண்ட் 100% ஜென்யூனாக இருக்கிறாள். ஸோ அவள் வந்து பிரஜன் எனக்கு சைல்டுஹுட் க்ரஷ்ஷு, ஸ்டார்டிங்லேருந்து பிரஜனோட ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பாரு ரொம்ப பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவ கேவலமாக நினச்சிட்டு இருக்கான் பாருங்களேன். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கப்பா, சாந்திரா தான் சூப்பர்னு சொல்லிட்டு. சாந்திரா பிரஜன் வந்த டைமில் பாரு வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு பிரஜனை ரொம்ப பிடிக்கும், என்னோடய சைல்டுஹுட் க்ரஷ்ஷு, நான் உன் புருஷனை வந்து சைட் அடிக்கிறேன் பாரு முன்னாடியேன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து லிவிங் ரூமில் இருக்கும் பிரஜனை ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்தாங்க. பாரு என் மேலே வந்து எப்படி கை வைக்கிறான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பாரு எந்த டைம்லேயே வந்து பிரஜன் மேலே கை வச்சு இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அந்த பொண்ணு அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு உரிமையில் வந்து பேசுது. இதை வந்து ரொம்ப கேவலமாக வந்து இவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது, அதனால தான் இவங்க அப்படி நினைக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இப்போ யோசிக்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் வந்து பாருக்கிட்ட பழகுனீங்க? எதுக்கு வந்து அப்போவே வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது? இல்லை பாரு எனக்கு பிடிக்கல, நீ வந்து என்னோட புருஷன்கிட்ட வந்து நீ இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலை? விக்ரம் கிட்ட என்னெல்லாம் வந்து கேட்குறாங்க பாருங்கள். பாரு வந்து உங்கள் மேலே கை வச்சு பேசுவாங்களான்னு சொல்லிட்டு. என்ன சாந்திரா இது ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த சீன்லாம் வந்து எபிசோடில் காமிப்பாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது மக்களே. நான் வந்து எபிசோடு அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன், அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா போடுறாங்களா அதுவும் பார்க்க மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் லைவில் தான் இருப்பேன். ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கள் இது வந்து எபிசோடில் இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. சாந்திரா வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, என்னோட புருஷன் வந்து சல்மான் கான் ரேஞ்சு ஷாருக் கான் ரேஞ்சில் இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. தேவையில்லாமல் நீங்களே உங்களோட கேரக்டர் வந்து கொச்சப்படுத்தி காமிக்கிறீங்க. இதெல்லாம் கேட்டு முடிஞ்சு விக்ரம் நேராக கேமரா கிட்ட போய் சொல்கிறாங்க, பாரு வந்து நல்லா ஃபன் பண்ணுவா, ரொம்பவே வந்து இரிட்டேட் பண்ணுவான். ஆனால் சாந்திரா சொல்கிற மாதிரிலாம் வந்து சத்தியமாக கிடையாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சாந்திரா ஒரு ஒய்ஃபு, மேபி அவங்களோட திங்கிங்கில் இதெல்லாம் வந்து யோசிச்சிருக்கலாம், ஆனால் பாரு அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வேறு சொல்கிறாங்க. சரி மக்களை, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.